கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கண்மலையை குறித்து பார்ப்போமா? சங்கீதக்காரன் தன்னுடைய 71 சங்கீதம் 3 வசனத்தில், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர் என்று சொல்கிறான். அவனுடைய முதிர் வயதில் அவனுக்கு நெருக்கப்பட்ட நேரங்கள்ல அவன் ஜெபித்த ஜெபமாக இது கருதப்படுகிறது. சங்கீதக்காரன் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்று சொல்கிறார். சரி, இந்த கண்மலை என்றால் என்ன? கண்மலை என்பது ஒரு கடினமான பாறை, அதை யாராலும் அசைக்க முடியாது. எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்று சொல்கிறார். எப்பொழுதும் கண்மலையாகி அவரிடத்துல நம்ம போக முடியும். இந்த நேரம் தான் போகலாம், இந்த நேரம் தான் போகலாம்லாம் கிடையவே கிடையாது. நினைத்த நேரத்துல, எந்த நேரத்துல வேணாலும் கண்மலையாகி இயேசு சுவாமியிடம் நாம் சென்று அமர்ந்து அவரோடு பேசலாம். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? அவருடைய வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அதை நாம் தியானிக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை, அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் உணர முடியும். எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்தை நாம் பார்க்க முடியும், அவரோடு பேச முடியும். என் கண்மலையும் என் கோட்டையுமா இருக்கிறது. அவர் கண்மலையாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் கோட்டையாக இருக்கிறார். கோட்டைனா என்ன? நம்மை சுற்றிலும் இருக்க ஒரு பாதுகாப்பு. உலக பிரகாரமாக சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரியும் பொழுது, கண்மலையாகி அவருடைய சமூகத்துல நாம் இருக்கும்போது சாத்தான் நம்மை அணுகவே முடியாது. நாம் இருக்கிற இடம் கண்மலையாகி அவருடைய பாதுகாப்புல இருக்கும் பொழுது ஒரு பிசாசின் தந்திரங்களும் நம்மை தொடக்கூட முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு அவர் கண்மலையும் கோட்டையும் பாதுகாப்பான அரணுமாக காணப்படுகிறார். இப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். இந்த நேரம் மாத்திரம் இல்லை, எந்த நேரமோ, எப்ப நினைக்கிறோமோ, எப்ப நேரம் கிடைக்கும் அப்பெல்லாம் அவருடைய சமூகத்துல போய் நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது பார்க்கத்தக்க கண்மலையாக அவர் காணப்படுவார். எப்படி பார்க்கத்தக்க கண்மலை? அவருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கும்போது எந்த பயமும் நமக்கு கிடையாது. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர், எல்லாவற்றையும், அவருக்கு மறைவான பொருள் ஒன்றும் கிடையாது. தகப்பனாகி அவருடைய சமூகத்துல, அவருடைய பாதுகாப்பான அரணுக்குள்ள நாம இருக்கும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை. சில நேரங்களில் சில காரியங்களை நம்ம இழக்கிறவர்களாக, சில நெருக்கங்கள் பாடுகளின் நிமித்தமாக நம்முடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை இழக்கிறவர்களாக காணப்படுவோம். அந்த நேரத்துல கண்மலையாகி அவரை நாம் புகலிடமாக கொள்வோமே ஆனால், நம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை, நம்முடைய இருதயத்தின் கொந்தளிப்பை அவருடைய சமூகத்துல நம்ம கொட்டி விடும் பொழுது அவர் நமக்கு பலத்த அரணானவராக, நம்மை ஆதரித்து தேற்றுகிறவராக, அவருடைய உள்ளங்கையில நம்ம வரைந்திருக்கிறபடியால் நம்மை அவர் நோக்கி பார்க்கிறவராக, நமக்கு ஆறுதல் சொல்கிறவராக காணப்படுவதால் நம்முடைய நெருக்கங்கள், பாடுகள், சஞ்சலங்கள் எல்லாம் நம்ம விட்டு எடுபட்டு போய் சந்தோஷமும் சமாதானமும் நம்ம இருதயத்தில் குடியிருக்கத்தக்கதாக நம்ம மனசும் மாம்சமும் சந்தோஷமாக காணப்படும். சங்கீதம் 61:2, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். நம்முடைய இருதயம் தொய்யும் பொழுது, நமக்கு எட்டாத உயரமான கண்மலையாகி அவரிடத்துல நாம காணப்படும் பொழுது, தொய்ந்து போன நம்முடைய இருதயம் புதுப்பித்து சந்தோஷத்தோடு காணப்படும். எப்படி? மனுஷர்களுடைய ஆதரவும் தேர்தலும் நம்மை திருப்திப்படுத்த முடியாது. ஆனா நம்மை படைத்த ஆண்டவருடைய ஆறுதலும் தேர்தலும், நமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவும். அவருடைய அன்பு நிமித்தமாக நம்மை அரவணைத்து பாதுகாத்து கொண்டு எல்லா நெருக்கங்களையும், எல்லா பாடுகளையும் நம்மை விட்டு எடுத்து போட்டு நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் தருகிறார். என்னுடைய சந்தோஷத்தையே உனக்கு தருகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உனக்கு வைத்து போகிறேன்னு சொல்கிறவர் அவருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு தந்து நம்முடைய நெருக்கங்கள், பாடுகளில் இருந்து நம்மை விலக்கி பாதுகாக்கிறவராக காணப்படுகிறார். யோனா தீர்க்கதரிசி எடுத்துக்கிட்டோம்னா, யோனா 2:2, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று யோனா தீர்க்கதரிசி சொல்கிறார். அவனுடைய இருதயம் தொய்ந்து போய் காணப்பட்டது. ஏன்? நினிவேக்கு போச்சனாரு, அவன் தர்சீசுக்கு போனான். அவன் நிமித்தமாக அந்த கப்பலே, அந்த கடல் என்னது கொந்தளித்தது. அவன் வாயினாலே அவனை தூக்கி கடலுக்குள்ள போடுங்கன்னு சொன்னான். கடலுக்குள்ள போட்டாங்க. யோனாவுக்காக ஆயத்தப்படுத்திருப்ப அந்த பெரிய மீன் அவனை விழுங்கி போட்டது. 3 நாள் யோனா அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருந்தான். யோனாவும் சாப்பிடல 3 நாளா, அந்த மீனும் 3 நாளா உணவு சாப்பிடவில்லை. யோனா செய்த பாவத்தின் நிமித்தமாக அந்த மீனுக்கு தண்டனை கிடைத்தது. அந்த 3 நாள்ல மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து அவன் தொய்ந்து போனவனாக ஆண்டவருடைய சமூகத்துல கதறி கேட்டான். ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுடைய நெருக்கத்தில் இருந்து அவனை விடுதலை செய்தவராக மீனானது தரையிலே அவனை கக்கி போட்டது.
நெருக்கம், அவனுக்கு ஒரு நெருக்கம் காணப்பட்டது. அந்த நெருக்கத்தின் நிமித்தமாக அவன் அந்த மீனின் வயிற்றுக்குள்ளிருந்து பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கூப்பிட்டாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கேட்கிற தகப்பனாக இருக்கிறபடியால் அவனுக்கு விடுதலை கொடுத்த அந்த தெய்வத்தை நாமும் தெய்வமாக கொண்டிருக்கிறபடியால் நமக்கும் அவர் உத்தரவு கொடுப்பார். நமக்கு பாடுகள் நெருக்கங்கள் வரும் பொழுது நம் மற்றவர்களிடம் சொல்வோமேனால் அது ஒருவர் மாதிரி பரவி நமக்கு அது சஞ்சலத்தை உண்டாக்கும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது கண்மலையானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நமக்கு சந்தோஷத்தை தருகிறார், சமாதானத்தை தருகிறார். பூமியிலே என்று சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னவர், சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்னவர் நம்முடைய நெருக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளி போட்டு நம்மை ஆற்றி தேற்றுகிறவராக காணப்படுகிறார். அதனால்தான் சங்கீதக்காரன் என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் கோட்டையும் என் அருணுமானவர் என்று அவரை ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி புகழுகிறார். அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறபடியால் நாம் எதற்கும் பயப்படாமல் தாவீது ராஜா சொன்னது போல கர்த்தர் என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் கோட்டையும் என் அரணும் என் பாதுகாப்பும் ஆனவர் என்று சொல்லுவது போல நானும் நம்முடைய ரட்சிப்பு, கண்மலை, நம்முடைய கோட்டை அவராக காணப்படும் பொழுது, அவராக இருக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு அரணாக அவர் காணப்படுகிறபடியால் எந்த ஒரு தானின் சதி சற்பனை நம்மை அணுகாத வண்ணம் அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய கரத்தில் நாம அமர்ந்திருப்போம். அவரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்வோம். அவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட நாம் அவரோடு கூட வாசம் செய்வோம். எந்த நாட்களிலாவது நம்மை நாமே ஆராய்ந்தறிந்து நம்முடைய பாடுகள் நெருக்கங்களை அவரோடு நாம் பகிர்ந்து கொண்டு எனக்கு எப்போதும் கண்மலையாக புகலிடமாக நீர் இரும் சென்று அவருடைய பாதத்தில் காத்திருக்க வாஞ்சியா இருப்போம். ஆண்டவர் தாமே நம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்கள் கண்மலையை எங்கள் புகலிடமாக நீ காணப்படுகிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உலக பிரகாரமான மாயை தோற்றத்துக்கு நாங்கள் மயங்கி போகாதவனம் அப்பா, உண்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக எப்பொழுதும் உங்களுடைய சமூகத்திலே வந்தடையத்தக்க கண்மலையாய் நீர் இருக்கிறபடியால் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும். இந்த நல்ல சத்தத்தை உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இந்த நாட்களில் நாங்கள் எங்களை சுத்திகரித்துக் கொண்டு உடைய சமூகத்திலே இன்னும் நாங்கள் நெருங்கி சேர எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.